Hi friends, welcome to Untitled Recipes and Vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான மஷ்ரூம் புலாவ் ரெசிபி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் புலாவ் குக்கரில் பண்ணாமல் நார்மல் ஒரு பாத்திரத்தில் பண்ண போகிறோம். ப்ளஸ் தம் போட்டு பண்ண போகிறோம். நார்மலாக பிரியாணி தான் தம் போடுவாங்க. புலாவும் தம் போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மஷ்ரூம் புலாவ் சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மஷ்ரூம் புலாவ் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதை வந்து எங்கள் வீட்டில் பிரியாணி பாத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பாத்திரம் நல்லா சூடான பின்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் ஆயில், 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 விதமான எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 3 விதமான எண்ணெய் சேர்த்து பண்ணுறதுனால இந்த புலாவ் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பிரியாணிக்கான ஸ்பைசஸ் 4 ஏலக்காய், 5 கிராம்பு, 2 சின்ன சைஸ் பட்டை, 2 பிரியாணி இலை சேர்த்துருக்கேன். அடுத்து 3 பச்சை மிளகாயை நீள்வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸராக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். லைட்டாக ஃப்ரை பண்ணிகிட்ருக்க டைமில் இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போன பின்னாடி அந்த வெங்காயமும் நல்லா சாஃப்டாக வதங்கின பின்னாடி நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். அந்த தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி அந்த மசாலா நல்லா கொதிக்கும். அந்த டைமில் மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணணும். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். இந்த அளவு மிளகாய்த்தூள் வந்து லைட்டான காரம் தான் தரும், அதனால் குழந்தைங்களும் சாப்பிட்லாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா அல்லது கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா பவுடர் எல்லாத்தையும் அந்த தக்காளி வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து கொதிக்க விடணும். அந்த கொதிக்கிற டைமில் நம்ம ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியும் காளானும் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி ஒரு ஆப்ஷனல் தான், இருந்தது அப்படின்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி தேவையில்லை. இந்த பச்சை பட்டாணி தனியாக நம்ம ஊற வச்சு குக் பண்ண தேவையில்லை. இது வந்து பச்சை பட்டாணி, அதாவது ஃப்ரெஷ்ஷாக அந்த தோல் உரித்து எடுப்பாங்களே அந்த பட்டாணி, அது ஒரு 1/4 கப்பு. அடுத்து ஒரே ஒரு ஃபுல் பாக்கெட் அளவு காளானை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அதையும் அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதக்கணும். கொஞ்சம் நேரம் வதக்கின பின்னாடி 1 டம்ளர் அளவு தண்ணி, கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவு சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி பாஸ்மதியில் பண்ணாமல் சீரக சம்பாவில் பண்ணியிருக்கேன். அந்த சீரக சம்பா 2 டம்ளர் எடுத்தோம் அப்படின்னா 5 டம்ளர் அளவு தண்ணி சேர்க்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒன்று ஆட் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ரா 4 கப் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணணும். இப்போது 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள். காளான்லேருந்து தண்ணி விடும், அதனால் நம்ம ஆட் பண்ணுற தண்ணி அந்த ரைஸ் வேகிறதுக்கும் தம் போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் நம்ம சீரக சம்பா ரைஸ் எடுத்துருந்தோம் சொன்னேன் இல்லையா, அது 2 கப் அளவு எடுத்துருந்தோம். அதை நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. அதுக்கடுத்து அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிடுங்க. இப்போ அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ண அந்த சீரக சம்பா ரைஸை நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு கையளவு புதினா, பாதி கையளவு மல்லி இலை. இப்போது ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸ்லாம் சேர்த்துட்டோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓப்பனில் கொஞ்சம் நேரம் குக் பண்ணணும். அந்த ரைஸ் வந்து 3/4 பாகம் வரைக்கும் வேகணும். அது வரைக்கும் வெந்த பின்னாடி நம்ம இதை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு தம் போடணும். இப்போது கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷத்தில் அந்த ரைஸ் நல்லா வெந்துடும், ஏற்கனவே ஊறி இருக்கிறனால. இப்போ பாருங்கள், நம்மளோட ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 3/4 பாகம் வரைக்கும் நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈக்குவல் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வெயிட்டான சப்பாத்தி கட்டை மேலே வைக்கணும். அப்படி இல்லாட்டி மேலே வந்து உங்கள் வீட்டில் தோசைக்கல் நல்லா வெயிட்டாக இருக்கும் அப்படின்னா அதை கூட மேலே வைக்கலாம். எங்கள் வீட்டில் அந்த சப்பாத்தி கட்டை நல்லா வெயிட்டாகவும் இருக்கும், பெருசாகவும் இருக்கும், அதனால் அதை மேலே எடுத்து வச்சுருக்கேன். மேலே எடுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த ஹீட்லேயே விட்டுருங்க. கீழே வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும், அதை மறந்துடாதீங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு தான் மேலே சப்பாத்தி கட்டை வந்து வச்சிடணும், அந்த ஆவி வந்து வெளியே போகாத மாதிரி. அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் எல்லாம் உதிரியாக வந்திருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே. இந்த டைமில் நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நம்மளோட சுவையான மஷ்ரூம் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான், ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட் உண்மையிலேயே அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.